எண்களின் உலகம் உங்கள் வாழ்வை உயர்த்தும் உன்னத உலகம். ஜோதிடமும் எண்ணியலும் இணைக்கும் அற்புத பாலம். ஆன்மீக அறிவியலை அள்ளிக் கொடுக்கும் தெளிந்த நீரோடை. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கேஆர் சரவணன். 369 பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்து தர்மத்தில் ஜோதிட முறைகளில் எப்படியெல்லாம் 369 பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நாம் விரிவாக பார்த்துக்கிட்டு வரோம். ஜோதிடத்தின் பிதாமகர்னு சொல்லப்படுகிற பராசரர் நிராயண படம் கண்டுபிடிச்சார் இல்லையா? தசா புத்தி அந்தரம் எந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஜோதிட முறையிலையும் இல்லாதது நம்ம இந்திய முறையில் தான் இருக்குது. அது பராசரர் கண்டுபிடிச்ச தசா புத்தி அந்தரம். இது எந்த முறையிலையும் கிடையாது, எந்த ஜோதிட முறையிலையும் கிடையாது. இது எப்படி கண்டுபிடிச்சாருங்கிறது இன்றைக்கி வரைக்கும் மிகப்பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்குது ஜோதிடர்களுக்கு. ஆனால் அவருடைய அட்டவணை நமக்கு தெரியும். சூரியனுக்கு 6 வருஷம், சந்திரனுக்கு 10 வருஷம், செவ்வாய்க்கு 7 வருஷம் அப்படிங்கிற அட்டவணையும், அதுக்குள்ளே புத்திகள் பிரித்ததையும், புத்திக்குள்ளே அந்தரங்களை பிரித்ததையும், அதில் பிராணன் சூட்சமம் வரைக்கும் நமக்கு பிரித்து கொடுத்துட்டு போயிருக்கார். தசா புத்திகளே கதாநாயகன். ஏன்னா தசாபுத்திகள் மூலியமாக தான் நமக்கு எல்லாமே நடக்குது, நல்லதும் கெட்டது எல்லாமே அதில் தான் நடக்குது. அப்போது இந்த தசாபுத்திக்குள்ளே 369 இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 369 இருக்குதுங்க. இதுதாங்க ஆச்சரியம். அப்போது 369க்குள்ளார தான் தசாபுத்தியும் நம்மளுடைய பராசரர் கொடுத்துருக்காரு. தசா புத்தி அந்தரம், இதற்குள் 369. ஆச்சரியமாக இருக்குங்க. பாருங்க, சூரியனுடைய தசா 6 வருஷம், சந்திரன் 10, செவ்வாய் 7, செவ்வாய்க்கு அப்புறம் ராகு 18, குரு 16, சனி 19, புதன் 17, புதனுக்கு அப்புறம் கேது 7, அதுக்கப்புறம் சுக்கிரன் 20 வருஷம். சரிங்களா? இது பாருங்கள், இதை கொடுத்ததும் பாருங்கள் 120 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. 100 வயசுக்கு கொடுக்கல பாருங்களேன். ஆயுள் 120 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இதை எப்படி சர்க்கிள் எப்படி கொடுத்துருக்காரு பாருங்கள், 120 வருஷம். அப்போ இங்கேயும் என்ன வருது? 3 வந்துடுது. 369ல் இது வந்துடுது. இப்போ பாருங்கள், 6 வருஷம். சரிங்களா? இந்த 6 வருஷங்களை மாதமாகவும் நாளாகவும் நீங்கள் போட்டு பாருங்கள். நாம் கால்குலேட்டரையும் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா டைம் ஆகிடும். சரிங்களா? ஒவ்வொன்றும் கணக்கு போட்டுட்டு இருந்தோம்னா டைம் ஆகிடும். இப்போ 6 வருஷம், 6 வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், அப்படி 30 நாள், 2160 நாள். 2160 நாள். சந்திரனுக்கு 10 வருஷம், 12 மாதம், 30 நாள், 3600 நாள். அடுத்து செவ்வாய்க்கு 7 வருஷம், 7 × 12 × 30, 2520. செவ்வாய்க்கு அப்புறம் ராகு 18 வருஷம், 18 × 12 × 30, 6480. ராகுக்கு அப்புறம் குரு 16 வருஷம், 12 மாதம், 30 நாள், 5760. இதை 4ஆக கன்வெர்ட் பண்ணிட்டோம். சனி 19 வருஷம், 19 × 12 × 30, 6840. புதன் 17 வருஷம், 17 × 12 × 30, 6120. கேது 7 வருஷம், 7 × 12, 7 × 12 × 30, 2520. சுக்கிரன் 20 வருஷம், 20 × 12 × 30 நாள், 7200. இதெல்லாம் இது வருஷமாக கொடுத்துருக்கோம், இதை நாட்களாக கொடுத்துருக்கோம்.
சரிங்களா? இப்போ பாருங்கள் நாட்களாக எவ்வளோ வருது பாருங்கள். 6 1 7 2 9, 3 6 9, 5 2 7 2 9, 6 4 1 6 4 10, 10 8 18, 18னா 9, 5 7 12, 12 6 18, 18னா 9, 6 8 14, 14 4 18, 18னா 9, 6 1 7 2 9, 2500 2 5 7 2 9, 7 2 9. எப்படி கொடுத்துருக்காரு பாருங்கள். தசாபுத்திகளை எல்லாமே 9 வடிவங்களாக கொடுத்துருக்கார். சரிங்களா? ஏன்னா 1லிருந்து 9 வரைக்கும் கண்டுபிடிச்சவர்கள் ரோமானியர்கள்னு சொல்கிறாங்க. சைபரை இந்தியர்கள் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய பாரம்பரியம் மிக்க நம்மளுடைய ஜோதிடத்தில் கண்டுபிடிச்ச முறைகள் பாருங்கள். 120 வருஷம், அது 3 வருது, இங்கே 9. வாழ்கிறதும் மனிதர்கள் 6ங்கிறவங்க வாழ்கிறாங்க. சரிங்களா? இது எப்படி கொடுத்துருக்காங்கிறது சாமானிய விஷயம் இல்லை, கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்தது பாருங்கள், இதுக்கு அடுத்தது இப்போ தசாவை பார்த்துட்டோம், அடுத்தது புத்தியை பார்க்குறோம். சரி, புத்தியை கொடுத்தது எப்படி கொடுத்துருக்காங்க? அப்போது முதல் என்னது? கேது தானே. கேதுவுடைய அஸ்வினி நட்சத்திரத்தில் தானே ஆரம்பிக்கணும். அதனால் கேது தசாவை எடுத்து நான் போட போகிறேன். சரிங்களா? கேது தசாவை நாம் எடுத்து போட போகிறோம். கேது தசா 7 வருஷம். அந்த 7 வருஷத்தில் 9 புத்திகளாக பிரிக்க போகிறோம். 9 புத்திகளாக பிரிக்க போகிறோம். கேது தசா 7 வருஷம். கேதுல கேது புத்தி, கேதுல கேது புத்தி, கேது இங்கே போட்டுக்கோங்க. கேதுல கேது புத்தி 4 மாதம் 27 நாள். 4 மாதம் 27 நாள். சரிங்க. நம்ம 12 120 + 27 147 நாள். கேதுல சுக்கர புத்தி, கேதுல சுக்கர புத்தி 1 வருடம் 2 மாதம். 1 வருடம் 2 மாதம். 1 வருடத்துக்கு 300, 2 மாதத்துக்கு 1 வருடத்துக்கு 360, அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு 60, அப்போ 420. சரிங்களா? கேதுல சூரிய புத்தி, கேதுல சூரிய புத்தி பாருங்கள் 4 மாதம் 6 நாள்னு கொடுக்கப்பட்டிருக்குது. 4 மாதம் 6 நாள். நம்ம 12 120, அப்போது 126 நாள். சூரிய புத்தி முடிஞ்சு சந்திர புத்தி. கேதுல சந்திர புத்தி, சந்திர புத்தி 7 மாதம். 7 மாதம் 7 3 21 210 நாள். சந்திரபுத்திக்கு அப்புறம் செவ்வாய் புத்தி. கேதுல செவ்வாய் புத்தி 4 மாதம் 27 நாள். நாம் ஏற்கனவே சுய புத்தி பார்த்தோம் இல்லையா, அதனால் 147 நாள். அதே தான். அதுக்கப்புறம் கேதுல ராகு புத்தி. ராகு புத்தி 1 வருஷம் 18 நாள். சரியா? 1 வருஷம் 18 நாள். 1 வருஷம் 18 நாள், அப்போ 378. அதுக்கப்புறம் சனி, கேதுல சனி புத்தி 1 வருடம் 1 மாதம் 9 நாள். சரிங்களா? இப்போ 360 390 399 399. அப்போது கடைசியாக புதன் புத்தி. கேதுல புதன் புத்தி 11 மாதம் 27 நாள். 11 30 330 + 20 357. இதுதான் கேதுங்கிற 7 வருடத்தை புத்திகளாக 9 புத்திகளாக பிரித்ததுடைய அட்டவணை. இது நமக்கு பராசர மகரிஷி கொடுத்தது. சரிங்களா? இது எப்படி இருக்குது பாருங்கள். 4 1 5 5 7 12 12ன்னா 3, 420 6, 3 6 9, 2 1 3, 5 7 12 3, 308 7 15 3 18, 18ன்னா 9, 9 3 18 3 21, 21ன்னா 3, 3 5 8 8 7 15, 15ன்னா 6. சரிங்களா? அப்போது இப்போ இங்கேயே 3 போட்டுருவோம்.
12 போட்டு ஏன் 3 பாடுவானே, 12 போட்டு ஏன் 3 போடுவானே. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? அப்போது இதுலேயும் பாருங்கள், எல்லாமே 369 தான் வருது. 369 தான் கொடுக்கப்பட்டிருக்குது. இதுதான் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை நம்ம பராசர மகரிஷி 369 தான் பிரிச்சிருக்காரு. இவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. சாதாரண விஷயமே இல்லை இது. நாம் இத்தனை நாள் இந்த கோணத்தில் பார்த்ததே இல்லை. பார்க்கும்போது தான் எல்லாமே 369 இருக்குது. எல்லாமே 369 இருக்குது. சரி, இப்போ இதை பார்த்துட்டோம். அடுத்தது இன்னும் 1 போட்டுருவோம். ஏன்னா 9 இதையும் போட முடியாது இல்லையா? இன்னும் ஒரு இதை பாரலாம். கேதுவை போட்டோம். அதே மாதிரி சுக்கிரனை போடுவோம். சுக்கிரனோட நிப்பாட்டிக்குவோம். ஏன்னா எதை பார்த்தாலும் இதுக்குள்ளார தானே வரும். எல்லாமே 369 தான் அடைச்சிருக்காங்க. இதுதான் அதனுடைய முக்கியமான விஷயம். சுக்கிர திசை 20 வருஷம். சரிங்களா? சுக்கிர திசையில் சுக்கிர புத்தி. சுக்கிர திசையில் சுக்கிர புத்தி 3 வருஷம் 4 மாதம். 3 வருடம் 4 மாதம். சரிங்களா? இது எல்லாமே நம்ம பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதை நாம் இது பண்ணணும்னு இல்லை. இது கண்டுபிடிக்கிற கிளாஸ் இல்லை. அது சுக்கிர திசையில் சுக்கிர புத்தி, சுக்கிர திசையில் சூரிய புத்தி. 1 வருடம், சரியா 1 வருடம் 360. சரிங்களா? அதாவது ஒரு வருஷத்துக்கு 365 நாளுங்கிற கணக்கில் போய் கூடாது. ஒரு மாதத்துக்கு 30 நாளுங்கிற கணக்கை வச்சு தான் இவர் கொடுத்துருக்கார். வருஷங்கிறது வேறு. நீங்கள் அதனால தான் தேதிகள் மாறிக்கிட்டே இருக்கும். 360 நாள் முடிஞ்ச உடனே மாறிடும். சரிங்களா? அதை நீங்கள் இது பண்ணிக்கிட்டீங்க. என்னடா ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இல்லை, லீஃப் வருடத்துக்கு 366 இல்லைன்னு போயிடக்கூடாது. சரிங்களா? மாதத்துக்கு 30 நாளுங்கிற கணக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து சந்திர புத்தி. சுக்கிர திசையில் சந்திர புத்தி. சந்திர புத்தி பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 8 மாதம். 1 வருஷம் 8 மாதம். சரிங்களா? அப்போ 1 வருஷம் 8 மாதத்துக்கு 600 நாள் வருது. 360 8 3 24 கூட்டினீங்கன்னா 600. அதுக்கப்புறம் சுக்கிர திசையில் செவ்வாய் புத்தி. செவ்வாய்க்கு 1 வருடம் 2 மாதம். 1 வருடம் 2 மாதம். அப்போது 1 வருடம் 2 மாதங்கிறனால 420 நாள். 420 நாள் வருது. 360 2 மாதத்துக்கு 60, 420. அதுக்கப்புறம் சுக்கிர திசையில் ராகு புத்தி. ராகு புத்தி சரியா 3 வருஷம். 3 வருஷத்துக்கு 1080. ராகுக்கு அப்புறம் குரு 2 வருஷம் 8 மாதம். சரிங்களா? 960 நாள். 960 நாள். அதுக்கப்புறம் சனி புத்தி. 3 வருடம் 2 மாதம். 3 வருடம் 2 மாதம். அப்போ 1140 நாள். 1140 நாள். அதுக்கப்புறம் புதன் புத்தி. சுக்கிர திசையில் புதன் புத்தி 2 வருடம் 10 நாள். 2 வருடம் 10 மாதம். 2 வருடம் 10 மாதம். 1020 நாள். கேது 1 வருடம் 2 மாதம். 420 நாள். சரிங்களா? இப்படி தான் பராசர மகரிஷி நமக்கு பிரித்து கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் ஏன் இப்படி கண்டுபிடிச்சாருங்கிறது கொடுத்தாருங்கன்னு தெரியாமல் இருந்ததில்ல. இப்போ பாருங்கள், இந்த நாட்களையெல்லாம் கணக்கு பண்ணுங்கள். 12 3 3 6 9. இங்கே 6 600க்கு 6 4 2 6 8 1 9 9 6 15ன்னா 6 4 5 6 4 5 6 2 1 3 4 2
6. புரியுதுங்களா? இங்கே எல்லாமே 369 வருதா? இங்கே 6 ஜாஸ்தியாக இருக்குது. சுக்கிரனோட இதுங்கிறதுனால அவர் ஒரு கணக்கு போட்டிருப்பாராட்டுறது. அதை நாம் இன்னும் ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போது ஆனால் 369க்குள்ளார தான் வருது. ஏன் கூட்டுத்தொகை 8 வரக்கூடாதா, 7 வரக்கூடாதா, 4 வரக்கூடாதா, 1 வரக்கூடாதா? 369 தான் வருது. நீங்களும் மித்த 7 புத்திகளையும் போட்டு பாருங்கள், எல்லாமே 369குள்ளே தான் வரும். அதை விட்டு மாறவே மாறாது. அப்போது தசாபுத்து கணக்கீடுகளும் 369க்குள்ளார தான் போடப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம இந்துக்கள், இந்து மதத்தை சார்ந்தவர்கள், நம்ம அந்த காலத்திலேயே நாம் 369 ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தசாபுத்தி அந்தரத்தை பார்க்கும்போதே தெரியும். அந்தரமும் அப்படி தான், புத்திக்குள்ளார தான் அந்தரம். அதையும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. செக் பண்ணியாச்சு, 369குள்ளே தான் வருது. சரிங்களா? இதுதான் இதனுடைய பியூட்டி. சரிங்களா? இப்போது இதை பார்த்துட்டோம். அடுத்தது நாம் நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் 12 ஜாதக கட்டத்துக்குள்ளே இருக்கு இல்லையா? இந்த ஜாதக கட்டத்துக்குள்ளே இருக்கிற நட்சத்திரங்கள் அதுக்கு ஏதாவது 369களை சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஆச்சரியங்கள் காத்திருக்கு. அதையும் அடுத்து பார்க்க போகிறோம். நண்பர்களே, ஜாதக கட்டத்தில் ஒவ்வொரு 12 கட்டத்தில் ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளாரையும் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சரியா? இந்த நட்சத்திர பாதங்களில் எண்களாக நம்ம கொடுக்கும்போது அந்த எண்களும் நமக்கு எப்படி அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஆச்சரியத்துக்குள்ளார தான் வருது. இதில் நாம் எப்படி கொடுக்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு சூரியன்லேருந்தே கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு சூரியன்லேருந்து தான் கொடுக்குறோம். 1ஆம் நம்பர்லேருந்து தான் கொடுக்குறோம். சரிங்களா? இது அஸ்வினி, இது வந்து கிருத்திகைன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து உத்தரம்னு எடுத்துக்கலாம். உத்தரம் 1ஆம் பாதம்னு எடுத்துக்கலாம். இது உத்திராடம் 1ஆம் பாதம்னு எடுத்துக்கலாம். சரியா? இதுதான் சூரியனுடைய 3 நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்ட எண்கள். 7 3 10 10 10 20 21. சரியா? அதே மாதிரி சந்திரனுடைய எண்கள் பாருங்கள். சந்திரனுடைய 2, அதுக்கப்புறம் இதில் 38, இது 74. இது சந்திரனுடைய எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற வரிசை. இப்போ இதையும் காட்டிங்கன்னா 8 8 3 11 13 15 7 4 11 19 22 2 24. இதுதான் சந்திரன், சூரியன், சந்திரன். அடுத்து ஈஸியாக போட்டுக்கிறதுக்காக குருவை போட்டுக்குவோம். சரிங்களா? 3ஆம் நம்பர் 1லேருந்து 9ஆம் நம்பர் வரைக்கும் பார்த்துடலாம். 9லேருந்து 9ஆம் நம்பர் வரைக்கும் பார்த்துடலாம். ஈஸியாக முடியும். சரிங்களா? அப்போது இது பார்த்தீங்கன்னா 27ங்கிற எண்ணு தான் வரும். நீங்கள் கூட்டி வேணால் பாருங்கள். 3 6 9 6 15 22 5 27. சரியா? இது குருவுடைய எண்கள். குருவுக்கு அப்புறம் 4ஆம் நம்பர் ராகு. 4ஆம் நம்பரு 40 76. 4 40 4 4 8 8 7 15 15 6 21. ராகுக்கு அப்புறம் 5ஆம் நம்பர் புதன். 5ஆம் நம்பரை பார்க்க போகிறோம். 5 41 77. சரிங்களா? 4 1 5 5 5 10 17 24. சுக்கிரன் 6ஆம் நம்பர் 6 42 78. 6 12 12 12 20 27. இது சுக்கிரன். சுக்கிரனுக்கு அப்புறம் 7ஆம் நம்பர் கேது. 7 43 79. 9 7 16 19 23 30. கேதுக்கு அப்புறம்
7 வந்துருச்சு. 8 சனி பகவான் 8ஆம் நம்பர் 8 44 80 8 4 12 4 16 24 24. அதுக்கப்புறம் சனிக்கு அப்புறம் 9 செவ்வாய் செவ்வாய் 9 45 81 9 9 18 27. அப்போது சூரியனுடைய நட்சத்திரங்கள், சந்திரனுடைய நட்சத்திரங்கள், குருவுடைய நட்சத்திரங்கள், ராகுவுடைய நட்சத்திரங்கள், புதனுடைய நட்சத்திரங்கள், சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள், கேதுவுடைய நட்சத்திரங்கள், சனியுடைய நட்சத்திரங்கள், செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் இந்த அடிவரிசைகளை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இங்கேயும் பாருங்கள் 21 3 24 6 27 9 21 3 6 9 3 6 9 எல்லாமே 369க்குள்ளே தான் நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இது எவ்வளவு பெரிய உண்மையை கொடுக்கும், எவ்வளவு பெரிய உண்மையை இதை குறிக்கிறது. இது சாதாரண ஒரு விஷயங்கள் அல்ல. 369க்குள்ளார தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்துக்களும் நம்பியிருக்காங்க. அதை வச்சு தான் நமக்கு அமைப்புகளே கொடுத்துருக்காங்க. இந்த ஜாதக கட்டங்கள், தசாபுத்திகளை, எந்திரங்கள் எல்லாத்துலேயும் 369 புகுத்தி தான் நமக்கு வழி நடத்தியிருக்காங்க. நாம் அந்த கோணத்தில் இது வரைக்கும் பார்க்கல, நமக்கு தெரியல. பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய உண்மை வழங்குகிறது. இதில் பாருங்கள் 3ன்னு இருக்கிறது பாருங்கள், சூரியனை, ராகு, கேது. சரிங்களா? சூரியன், ராகு, கேது இது எல்லாமே 3ஆம் நம்பர் கொண்டு இருக்கிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் சந்திரன், புதன், சனி இந்த 3ம் 6ஆம் நம்பரை கொண்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்கள் குரு 9ஆம் நம்பர், சுக்கிரன், செவ்வாய் இது 9ஆம் நம்பரை கொண்டு இருக்குது. சரிங்களா? இது 9ஆம் நம்பரை கொண்டு இருக்கிறது. இப்போது இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னாவே சில விஷயங்களை நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான உண்மைகள் இருக்க தான் செய்கிறது. சுபகிரகங்கள் 369 இதுக்குள்ளாரையே வந்துடும். சரிங்களா? இதுக்குள்ளாரையே 369 வந்துடும். இதுக்குள்ளாரையே 6க்கு உண்டான விஷயங்கள் வரும். எல்லாமே வந்துடும். அப்போ எல்லாமே நம்மளது என்னது? எனர்ஜி, ஃப்ரீக்குவென்சி, வைப்ரேஷன். இந்த 3 தான் ஆதாரம். இந்த 3க்குள்ளே தான் அனைத்தும் அடக்கம். அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு. சரிங்களா? இப்போது நட்சத்திரங்களை வரைக்கும் பார்த்துட்டோம், தசாபுத்திகளையும் பார்த்துட்டோம். அடுத்து நாம் பார்க்க போகிறது ஜாதக கட்டத்துக்குள்ளே 369 இருக்கா அப்படிங்கிறதையும் நான் ஆய்வு பண்ணியிருக்கோம். அதை அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நன்றி. வாழ்க வளமுடன். இந்த மாதிரி புதுமையான விஷயங்களை, வித்தியாசமான விஷயங்களை எடுத்து ஆய்வு செய்து மக்களுக்கு வெளியிடுறத எண்களின் உலகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுது. பதிவு பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள், தொடர்பு கொள்ளலாம். நன்றி. நமச்சிவாயம். வாழ்க வளமுடன்.